நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ண தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பா. கொஞ்ச நாளாவே வந்து ஜனநாயகன் படத்தோட அப்டேட்ஸ் வந்துட்டு இருந்தாலும் அதை பற்றி வீடியோஸ் தான் வந்து போட வேண்டியதாக இருக்குது. அதனால வந்து அரசியல் பற்றி போடாமல் இருந்தேன். சில தேவையில்லாத சில பீஸுங்க வந்து தேவையில்லாம பேசி இப்போ செம்ம அடி வாங்கிட்டு வந்து ஐயோன்னு வந்து கத்திட்டு இருக்கு. அந்த பீஸை வந்து என்ன பேசிச்சு ஏன் போட்டு அடிச்சு அங்கே போட்டு பொலன்னு பொழந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கடைசியில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்றதெல்லாம் வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஜனநாயகன் படத்தில் வந்து செகண்ட் சிங்கிள் சாங் அப்படின்றது வந்து 4 அன்னைக்கு வரப்போது. 18ஆம் தேதி வந்து நமக்கு 2 கொண்டாட்டாங்க. ஒன்று வந்து நம்ம தளபதி விஜய் வந்து தமிழ்நாட்டில் வந்து சுற்றுப்பயணம் வந்து ஈரோட்டுக்கு வந்து போக போறாரு. ஸோ ஈரோடுன்றது வந்து 18ஆம் தேதி தான் போக போறாரு. அன்னைக்கு அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் ஒரு பக்கம் வந்து சாயந்தரம் வந்து நமக்கு வந்து ஜனநாயகன் படத்துல இருந்து செகண்ட் சிங்கிள் அப்படின்றது வரப்போகுது. ஸோ கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா வந்து நம்ம அண்ணன் வந்து அரசியலுக்கு வந்தாருங்க. வந்த உடனே அவமா வந்து கதற ஆரம்பிச்சிட்டானுங்க. அவ்வளோ பயம், என்னடா அது நம்ம உள்ள நாள் கொள்ள அடிச்சோம், என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தோம், இப்போ விஜய் வந்துட்டாரே நம்ம என்ன பண்றது அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் வந்து பதறிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, கட்சியில் வந்து பதவி கொடுத்தாதான் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பேன். அந்த பதவிக்காகவும் பணத்துக்காகவும் அந்த மாதிரி ஆசைக்காகவும் வந்து நிறைய கேடுகட்ட கேவலமான எச்சத்தனமான பொழப்பில் இருக்க சில கேரக்டர்லாம் இருக்குங்க. கேட்டால் வந்து நான் விஜய் ஃபேனு, நான் தளபதி ஃபேனு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து என் நண்பர் அப்படிலாம் வந்து சில பேர் பேசிட்டு இருப்பாங்க. நான் யாரையும் வந்து குறிப்பிட்டுலாம் சொல்லலை, ஆனால் வந்து நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா வந்து இந்த தாடி பாலாஜி அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கும். இந்த தாடி பாலாஜி கேரக்டர்ன்றது வந்து நம்ம தளபதி பற்றி பேசுறதால மட்டும்தான் அது கூட வந்து வெளியே தெரியுது. இவர் வந்து விஜய் கூட நடிச்சிருக்காரு இல்லைங்களா, விஜய் வந்து தெரியும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இல்லைங்களா. ஸோ அந்த விஷயத்தை மட்டும் தான் தெரியுது தவிர அதை தாண்டி வந்து இந்த ஆள் யாருன்னு வந்து யாருக்கும் தெரிய போகிறதில்ல. இந்த ஆளை பற்றி யாரும் பேச போகிறதுமே கிடையாது. இவ்வளோ நாளாக வந்து நான் டிவிக்கால இருக்கேன், விஜய் வந்து பச்சையை குத்தி இருக்கேன், விஜய் ரொம்ப பிடிக்கும், விஜய் நண்பர் அப்படி இப்படின்னு வந்து பேசிட்டு இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு விழாவுக்கு வந்து போயிருக்காரு. அங்கே வந்து யார் கூட வந்து இந்த ஆள் வந்து ஃபோட்டோ எடுத்துருக்காரு அப்படின்னா வந்து செந்தில் பாலாஜி. போய் செந்தில் பாலாஜி கூட, அதாவது டிவிக்கும் செந்தில் பாலாஜிக்கு வந்து எவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்குது, கரூர் சம்பவத்துக்கு வந்து எவ்வளோ பெரிய இஷ்யூ இருக்குன்றதெல்லாம் எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். போய் வந்து செந்தில் பாலாஜி கூட போய் நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு சிரிச்சு பேசிக்கிட்டு அது பார்க்குறதுக்கு எவ்வளோ அருவருப்பாக இருக்குது. நீ எல்லாம் வந்து விஜய் வந்து என் நண்பன்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்ட்டு வந்து தளபதி ஃபேன்ஸ்லாம் போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. இந்த ஆளோட கமெண்ட்ஸ், இந்த ஆள் வந்து போடுற வீடியோவாக இருக்கட்டும், போஸ்ட்டாக இருக்கட்டும், போட்டு கமெண்ட் செக்ஷனில் போட்டு விஜய் ஃபேன்ஸாக இருக்கட்டும், டிவிக்கு தொண்டர்கள் எல்லாருமே போட்டு பொழக்கிறாங்க. உனக்கெல்லாம் வந்து விஜய் வந்து நண்பன்னு சொல்கிறதுக்கே தகுதி கிடையாது, விஜய் பற்றி பேசுறதுக்கே தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, அதில் வந்து தேவயானி போயிருக்கு. ஒன்றுங்க தேவயானின்றது வந்து திமுகவுக்கு சொம்படிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ராஜகுமார் தான் சொம்புன்னு நினைச்சேன், தேவயானியுமே சொம்பு. ஸோ மொத்த சொம்புமே வந்து நிறைய நடிகர்களும் சொம்படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சத்யராஜ் முதற்கொண்டு வந்து நிறைய புது சொம்புகள் அப்படின்றதெல்லாம் வந்து திமுக வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ தாடி பாலாஜியும் வந்து சொம்பு கூட்டத்தில் வந்து சேர்ந்ததால வந்து ஆல்ரெடி உன்னை அவனும் கண்டுக்கிறதே கிடையாது டிவிகேல. இப்போ நீ இந்த மாதிரி வேலை பார்க்குற இல்லையா, சுத்தமாக உன்னை அவனும் கண்டுக்கிறது கிடையாது. அதனால தான் வந்து போட்டு உன்னை பொழக்கிறாங்க. தளபதிக்கு துரோகம் பண்ண அந்த பிடி செல்வகுமார் இப்போ ரீசெண்டாக வந்து திமுக சேர்ந்தார் இல்லையா, அந்த ஆளுக்குள்ள வந்து பேசிக்கிட்டு சிரிச்சு பேசிக்கிட்டு எவ்வளோ ஒரு கேவலமான மனுஷங்கள்லாம் இங்கே வாழ்றாங்கன்றதுலாம் இந்த மாதிரி வீடியோஸ் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறது தெரியுது. இந்த ஆளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்க.